விஜய் அவர்களை விஷால் அவர்கள் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இதனால் விஷால் அவர்கள் மீது அதிகமான விமர்சனங்கள் எழுந்து கொண்டு இருக்கு. விஜய் அவர்கள் மீது ஆதரவும் அதிகரித்து இருக்கு. அதாவது விஜய் அவர்களோட கரூர் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 38 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இதில் 6 குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தமிழகத்தில் பெரும் துயரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் பல நடிகர்கள் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக தன்னோட விமர்சனத்தை வைத்திருக்காங்க. அந்த வகையில் பிரஸ்ஸை சந்தித்த விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் கூட்டத்தில் நடந்த துயர் சம்பவத்தை ஏற்க முடியவில்லை, அல்ட்ரா நான்சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு விஜய் தயவு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் நடைபெறும் அரசியல் பேரணிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பிறகு விஜய் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை விஷால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விஷால் அவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர்கள் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருக்காங்க. இதனால் பல பேர் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ திமுக செய்த தவறு அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருந்தீங்க, ஆனால் விஜய் அவர்கள் சின்னதாக செஞ்ச உடனே எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டீர்கள், திமுகவின் கொட்டடிமைகளா நீங்கள் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது.